ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே குவிக்காக செய்யக்கூடிய பேபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தோசை தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பனானாவை எடுத்துக்கோங்க. அதை நாம் நல்லா வந்து ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம இட்லி மாவை சேர்த்துக்க போகிறோம். ஸோ நார்மலான இருக்கிற இட்லி தோசை வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி அந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் வந்து நமக்கு பனானால நல்ல சுகர் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட்டுக்காக ரொம்ப கம்மியாக தான் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். அதுவும் ப்ரௌன் சுகர் தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் சேர்த்தும் கொடுக்கலாம், இல்லை வந்து அவாய்ட் பண்ணிட்டும் கொடுக்கலாம். இது வந்து பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வாழைப்பழ தோசை சுட்டு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் 2 பக்கமும் நீங்கள் நெய் ஊற்றி சுடும்போது அந்த டேஸ்ட்டே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து இந்த தோசை மாதிரி நம்ம நார்மலாக ஊற்ற முடியாது, நல்லா ஊத்தாப்பம் மாதிரி இந்த மந்தமாக ஊற்றிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து திருப்பிக்கோங்க. இது வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திருப்புறதுக்கு, இந்த தோசையை திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து வந்து திருப்பிக்கோங்க. 2 பக்கமும் நெய் சேர்த்து நல்லா சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான வாழைப்பழ தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி கேர் வீடியோஸ், பேபி ஃபுட் வீடியோஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.